சென்னையை அடுத்த தாம்பரம் அருகே மின்கம்பத்தில் அருந்த நிலையில் இருந்த ஒயரிலிருந்து பாய்ந்த மின்சாரத்தால் தனியார் கார் நிறுவன ஊழியர் உயிரிழந்துள்ளார். முதலில் இந்த விபத்து தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மீரான். வணக்கம். இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்தது, நிலவரம் என்ன, உயிரிழந்திருக்கக்கூடிய நபர் யார் என்று தெரிய வந்திருக்கா? விவரங்கள் என்ன மீரான்? வணக்கம். சென்னை தாம்பரம் அருகே இருக்கின்ற சேலையூர் செம்பாக்கம் காமராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் அஸ்வின், வயது 35. ஒரு தனியார் ஒரு கார் நிறுவனத்தில் அதிகாரியாக வேலைக்கு வந்தார். சொந்த ஊர் நாகர்கோயில். மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் காமராஜபுரம் பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு அந்த பகுதியில் இருக்கின்ற பவனந்தியார் தெருவில் ஒரு பேக்கரி கடைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார். அந்த பேக்கரி கடை அருகே ஒரு மின்கம்பம் இருந்திருக்கிறது. அந்த கடை அருகே அவர் நிறுத்திவிட்டு செல்லும் பொழுது அந்த மின்கம்பத்திலிருந்து மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலே அவர் மயங்கி விழுந்தார். உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை கொண்டு சென்ற பொழுது செல்லும் வழியிலே அவர் இருந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மின்சாரம் தாக்கி கார் நிறுவன ஊழியர் இருந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த சென்னை புறநகர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இந்த தனியார் நெட்வொர்க் நிறுவனங்கள் இந்த மின்கம்பங்களிலேயே அதனுடைய கேபிள் ஒயர்களை கொண்டு செல்கிறார்கள். இந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தனியார் நெட்வொர்க் கேபிள்கள் மின்சார ஒயர்கள் உராய்ந்ததன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பில் தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கிறது. பொதுவாக அனைத்து பகுதிகளும் சென்னை புறநகர் பகுதி, தாம்பரம் மாநகராட்சி பகுதியை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களிலும் மின்கம்பங்களில் அந்த தனியார் நெட்வொர்க் கேபிள்கள் கட்டப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். இதன் காரணமாக மழை காலங்களில் அடிக்கடி இது போன்ற விபத்துகள் ஏற்படுகிறது. உடனடியாக மின்கம்பங்களில் இருக்கின்ற அந்த தனியார் நெட்வொர்க் கேபிள்களை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சேலையூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மீரான். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.